Hi, hello guys, welcome back to this channel Side Hustle. So இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ChatGPT பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இது ஃபியூச்சர் எப்படி மாற்ற போகுது, உண்மையிலேயே இதோட யூசஸ்லாம் என்ன தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்ருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, வாட் இஸ் ChatGPT அப்படிங்கிறதுலேயே நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்ருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக 2022 நவம்பர் மாதம் OpenAI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக which is owned by எலான் மஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனம் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர், ஒரு AI மாடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். அதுதான் ChatGPT அப்படிங்கிற ஒரு டூல். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காமன் பர்சனாக அந்த ChatGPT வச்சு என்ன பண்ணலாம்னா, அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க தெரியுமா, as simple as that. அதே மாதிரி தான் நீங்களும் இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னெல்லாம் போடுறீங்களோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை ஒரு ஆர்டிக்கல் மாதிரி அதுவே ரைட் பண்ணி கொடுத்துரும். சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் மாதிரியே தான். பட் கூகுளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுவீங்க, சர்ச் பண்ணுற டேர்முக்கு சார்ந்த ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் ஒன்று போய் படித்து பார்க்கணும், அதில் எது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒன்று சர்ச் பண்ணி காட்டுறேன். வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணி என்டர் பட்டனை கொடுத்தேன்னா சிம்பிள், அதுவே ஆன்சரை ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதை ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போய் கம்ப்யூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுங்க, இல்லை கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அது சிம்பிளாக நம்ம கொடுக்குறத கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இதுதான் கூகுள் மாதிரியே நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ண போகிறீங்க, சர்ச் பண்ணுறதுக்கான ரிலேட்டடான கண்டென்ட்டை அதுவே ரைட் பண்ணி கொடுத்துரும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு காமன் மேனாக உங்களுக்கு இது கூகுளை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு காமன் மேனாக இல்லை, நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கீங்க, இல்லை இன்டர்நெட் ஃபீல்டில் நீங்கள் எது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் ஒரு பிளாகராக இருந்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா உங்களோட யூடியூப் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட்ஸை நீங்கள் இது மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பிளாகராக இருந்துட்டு இருக்கீங்கன்னா பிளாகிங் ஆர்டிகல்ஸ் நீங்கள் இது மூலமாக ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணும்போது இது மூலமாக நீங்கள் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக பல மணி நேரத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த ChatGPT அப்படிங்கிற ஒரு டூல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் தெரியுமா. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதை வச்சு நான் ஒரு எஸ்ஏ ரைட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு எஸ்ஏ ஒன்று ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் write an essay about Sachin அப்படின்னு நான் போகிறேன். கரெக்டாக போட்டுனா ஓகே, என்டர் கொடுக்குறேன். பூம், முடிஞ்சிருச்சு. சச்சின் டெண்டுல்கர் இஸ் வைட்லி கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரைட் பண்ணுறதை நீங்களே கண்கூட பார்க்குறீங்க. இதே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்பீங்க, நிறைய ஹியூமன் க்ரியேட் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது மோர் ஆர் லெஸ் ஒரு அக்யூரேட்டான ஆன்சரை கொடுக்குறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இதுவே பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க விட்டால் கன்க்ளூஷன், ஃபுல் ஆர்டிகல்ஸ், ஃபுல் எஸ்ஏனா இது இருக்கும். இது எப்படி இருந்தாலும் ஒரு 200 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ இது மூலமாக நம்மளால் ஒரு எஸ்ஏவே அசால்ட்டாக ரைட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதை வச்சு நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த பிளாக் பிளாகியரிசமில் மாட்டுமா, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் அப்படியே எடுத்து கொடுத்து கூகுள் கிட்டே என்ன மாட்டி விட்டுருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கண்டென்ட் இது ரைட் பண்ணியிருக்கு இல்லையா, ரைட் அன் எஸ்ஏ அபவுட் சச்சின் டெண்டுல்கர். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இதை காப்பி பண்ணி பிளாகியரிசம் செக்கரில் நான் போட்டு பார்க்க போகிறேன். ஆல்ரெடி இந்த கண்டென்ட் எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பிளாகியரிசம் செக்கர், ஓகே ஃபைன். டூப் செக்கர், நான் ரொம்ப நாள் டூப் செக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அதை நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே ஐ எம் நாட் ரோபோட், செக் பிளாகியரிசம். இப்போ பிளாகியரிசம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காட்டுது அப்படின்னு பார்ப்போம். இது கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே காட்டுமே எத்தனை பர்சன்டேஜ். 7% பிளாகியரிசம், 0% யூனிக்.
ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம அதில் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து பிளாகரிசமில் வருதா வரலையா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 13% பிளாகரிசம், 20% யூனிக் கண்டென்ட் மாதிரி காட்டுது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம கடைசியாக கிடச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்டிக்கல் அங்கே வந்து ரைட் பண்ண ஒரு எஸ்ஏ வந்து 13% பிளாகரிசமில் வந்திருக்கு, 87% யூனிக் கண்டென்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் இது வந்து அப்படியே உங்களோட ஆர்டிகல்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியன் கிரிக்கெட் டீமில் இந்த ஒரு லைனை வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கு. இன்னொரு இடத்துல கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஹீ இஸ் ஆல்சோ தி இந்த ஒரு லைன் வந்து அந்த இடத்துல அப்படியே வந்திருக்கிறதா காட்டியிருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 87% யூனிக் கண்டென்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அண்ட் இன்னொரு மெயினான ஒரு மேட்ரு என்னென்னா, நான் வந்து பிளாகரிசமில் மாட்டலை, பட் இதை வச்சு நான் பண்ணேன்னா இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே. நான் வந்து ஒரு 1 hour ரைட் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிக்கலை வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தானே. இதை வச்சு எப்படி கூகுள் என்னை கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இது ஏஆல் ரைட் பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, originality.aa அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இதை நீங்கள் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஏஐனால் ரைட் பண்ணதா இல்லை வந்து மேன்மேடா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ வந்து இந்த ஆர்டிக்கிள் அப்படி 100% எடுத்து நான் கூகுளில் யூஸ் பண்ணலாமா, அதாவது என்னோட ஆர்டிகிள்ஸ்லையோ இல்லை வந்து என்னோட பிளாக் போஸ்ட்லையோ நான் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதுக்கான மானிட்டைசேஷன்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டிகிள் கிரியேட் பண்ணிருச்சா, அந்த கிரியேட் பண்ண ஆர்டிக்கிளை கொஞ்சம் நீங்கள் வந்து ரீரைட் பண்ணுங்கள். இல்லை வந்து நிறைய ரீரைட்டிங் டூல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதில் கொஞ்சம் ரீரைட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்களே ஓனாக உங்களோட வேர்ட்ஸை போட்டு கொஞ்சம் அதை மாற்றி எழுத முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு 1 hour ரைட் பண்ணுற ஒரு ஆர்டிக்கலை வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hourக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு தில்லுமுழு வேலைகள்லாம் பண்ணி எளிமையாக ஈஸியாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு ஆர்டிக்கல்னால் ஒரு பிளாக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியாக நீங்கள் ChatGPT வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த ஒரு ChatGPT அப்படிங்கிறது ப்ரோக்ராமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இது என்ன கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமர்ஸை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இல்லை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் முற்றிலுமாக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் வந்து நான் ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியோ பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக இது மூலமாக வந்து பண்ணவே முடியாது. ஒரு பேசிக்கான விஷயங்கள் பண்ணணும், இல்லை வந்து எடிட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேங்களா? ரைட் சி ப்ரோக்ராம் ஃபார் டிராஃபிக் லைட் சிக்னல். அதுதான் தெரியும் எனக்கு படிக்கும்போது வந்தது. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணால் என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. இன்க்ளூடு இன்ட்டு மெயின் வயலு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரைட் பண்ணி கொடுத்துருது. டிராஃபிக் லைட் சிக்னல் இது கரெக்டாலாம் நமக்கு தெரியாது. இதை காப்பி பண்ணி நீங்கள் எங்கேயாச்சும் சிமுலேட்டரில் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ண சொல்லலாமா? பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் டிராஃபிக் லைட். பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் டிராஃபிக் லைட். ஒரு என்டர் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஜென்ரேட் ஆகுது பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். கூகுளில் வந்து இது எல்லாமே லிமிடேஷன். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போடுற ப்ரோக்ராமுக்கான அந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. பட் இதில் நீங்கள் எதை வேணால் வந்து சூஸ் பண்ணுங்கள், எதை வேணால் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக அது கொடுத்துரும். இதோட டேட்டாலாம் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2021 எண்டு வரைக்கும் தான் இது கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களில் கொடுத்துரும். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி பார்க்கவே முடியாது.
ஸோ மோரர்லெஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த ChatGPT அப்படிங்கிறது ப்ரோக்ராமர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறது முற்றிலுமே வந்து ஒரு டவுட்டான ஒன்று தான். பிகாஸ் ஹியூமன் பிரைன் அப்படிங்கிறது வேறு, ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து வேறு மாதிரி யோசிச்சு பார்க்கும். இது வந்து ஒரு சிமுலேஷன் தான். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தால் இங்கே கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால ஹியூமன் பிரைன் மாதிரிலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் திங்க் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து திங்க் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு இதனால் வந்து ப்ரோக்ராமர்ஸையும் சரி இல்லை வந்து டெவலப்பர்ஸும் சரி கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் சரி கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் கடைசி அந்த ChatGPT அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு எப்படி மாற்ற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மாற்ற போகுது. வேறு எதுவும் பெருசாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்க்க வேணாம். கூகுளில் போய் கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலாக படித்து பார்த்து உங்களுக்கான ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தவிப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து விட்டு ஒழிச்சு கட்டிட்டு இப்போது நான் சிம்பிளாக வரப்போகிறேன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறேன், அதோட ஆன்சரை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டே இருக்க போகிறேன், நான் போய் ஆர்டிகல்ஸை பல மணி நேரம் வந்து படித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கிடையாது. ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு ரிசல்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ChatGPT அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் கடைசியாக நான் வந்து மெயினாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டூலை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் இது எத்தனை மாதத்துக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஜியோ மாதிரியே தான், ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அப்புறம் காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டூலெலாம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் ஃப்ரீயாக கொடுத்துடவே மாட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் யூஸ் பண்ணட்டும். அதோட ஃபீட்பேக்கை வச்சு இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இந்த நிறுவனம் OpenAI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா, ஆன்லைன் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் சரி, ஆர்டிகல் ரைட் பண்ணுறதுக்கும் சரி கண்டிப்பாக இதை தாராளமாக வந்து வேறு லெவலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாக கிடைக்கிற வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணி ஸோ உங்களோட கண்டென்ட்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.